Total utility, marginal utility. Total product, marginal product. Total cost, marginal cost. Total revenue, marginal revenue. ஒரே பாணியில் வரைவிலக்கணப்படுத்தப்படும் வெவ்வேறு கருத்துக்கள். இதுதான் இப்பாடத்தின் உண்மையான தலைப்பு. நான் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இப்பாட முடிவில் நான் கூறியதில் உள்ள உண்மையை புரிந்து கொள்வீர்கள். குறைந்தபட்ச முயற்சியுடன் அதிகபட்ச பயன்களை பெற என் விளக்கத்தை மிகவும் கவனமாக பின்பற்றவும். இது பல வழிகளில் எதிர்பாராத வகைகளில் உங்களுக்கு உதவும் என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. இப்பாடத்தின் உள்ளே செல்வதற்கு முன் இந்த கேள்விகளை படியுங்கள். Define marginal utility. When can it be negative? Define marginal cost. With the help of an example, show how marginal cost can be obtained from total cost. Discuss the relation between average product and marginal product with the help of a diagram. With the help of a diagram, explain the relationship between average revenue and marginal revenue of a firm under imperfect competition. Explain the relationship between average cost and marginal cost with the help of a diagram. சில கேள்விகளில் வரையறை definitions வெளிப்படையாக கேட்கப்படுகிறது. மற்ற கேள்விகளில் வரையறைகள் வெளிப்படையாக கேட்கப்படவில்லை. என்றாலும் நீங்கள் பொருத்தமான இடங்களில் வரையறைகளை சொல்ல வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய பதிலை கூர்மையாகவும் தேர்வாளர்களை ஈர்க்கும்படியாகவும் செய்ய முடியும். இக்கருத்துக்களின் கான்செப்ட்ஸ் வரையறை டிஃபைன் செய்வதில் நாம் பின்பற்றப் போகும் பாணியின் அடிப்படையில் அவற்றை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். மார்ஜினல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் ப்ராடக்ட், மார்ஜினல் காஸ்ட், மார்ஜினல் ரெவென்யூ என்பனவற்றை செட் 1 என்றும், டோட்டல் யூட்டிலிட்டி, டோட்டல் ப்ராடக்ட், டோட்டல் காஸ்ட், டோட்டல் ரெவென்யூ என்பனவற்றை செட் 2 என்றும் வகைப்படுத்திக் கொள்ளலாம். செட் 1 தொடங்குவோம். தொடங்குவதற்கு முன் நீங்கள் டோட்டல் யூட்டிலிட்டி மற்றும் மார்ஜினல் யூட்டிலிட்டி பற்றிய ஒரு அடிப்படை புரிதலை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவ்வாறன்றி உங்களுக்கு ஒரு விரிவான பாடம் தேவைப்பட்டால் கன்சியூமர் பிஹேவியர், டோட்டல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் யூட்டிலிட்டி கால்குலேஷன் என்ற எனது வீடியோவை பார்க்கவும். அப்பாடத்திற்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே பதங்கள் கான்செப்ட்ஸ் பற்றிய வரைவிலக்கணத்தில் டெஃபினிஷன்ஸில் மட்டும் நான் கவனம் செலுத்துகிறேன். மார்ஜினல் யூட்டிலிட்டியின் வரைவிலக்கணத்துடன் டெஃபினிஷன்ஸை தொடங்குவோம். Marginal utility is the additional utility obtained by consuming an additional unit of a good. உங்களுடைய புரிதலுக்காக ஒரு எளிய அட்டவணையை கொடுத்துள்ளேன். அதனுடைய சூத்திரத்தையும் ஃபார்முலாவையும் கொடுப்பது ஒரு நல்ல பழக்கம். ஃபார்முலாவில் உள்ள ஒவ்வொன்றும் எதை குறிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நம்புகிறேன். எனவே ஒவ்வொரு கருத்துக்களின் கான்செப்ட்ஸ் பற்றிய டெஃபினிஷனுடன் நிறுத்திக் கொள்கின்றேன். இப்போது மார்ஜினல் ப்ராடக்டுக்கான வரைவிலக்கணத்தை மார்ஜினல் யூட்டிலிட்டியின் வரைவிலக்கணத்திலிருந்து எவ்வாறு புனைய வேண்டும் என்று காண்போம். மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் தி அடிஷனல் ப்ராடக்ட் அப்டைன்ட் பை எம்ப்ளாயிங் அன் அடிஷனல் யூனிட் ஆஃப் எ வேரியபிள் ஃபேக்டர். இதுதான் மார்ஜினல் ப்ராடக்டின் வரைவிலக்கணம் டெஃபினேஷன். பாருங்கள், அதே பாணியை பின்பற்றி இருக்கிறோம். மேலும் பெரும்பாலான வார்த்தைகளை மீண்டும் பயன்படுத்தி இருக்கிறோம். நாம் செய்துள்ள மாற்றங்கள் என்னவென்றால், மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு பதிலாக மார்ஜினல் ப்ராடக்ட் என்றும், அடிஷனல் யூட்டிலிட்டிக்கு பதிலாக அடிஷனல் ப்ராடக்ட் என்றும், கன்சியூமிங்க்கு பதிலாக எம்ப்ளாயிங் என்றும், யூனிட் ஆஃப் எ குட்டுக்கு பதிலாக யூனிட் ஆஃப் எ வேரியபிள் ஃபேக்டர் என்றும் மாற்றியிருக்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு வரைவிலக்கணத்திலிருந்து மற்றொரு வரைவிலக்கணத்தை எவ்வாறு தருவிப்பது என்ற நுட்பத்தை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சூத்திரத்தை ஃபார்முலாவை கூற மறந்துவிடாதீர்கள். மார்ஜினல் காஸ்டின் வரைவிலக்கணத்தினை எவ்வாறு பெறுவது என்பதை பார்ப்போம். 2 வரைவிலக்கணங்களையும் இங்கே கொடுத்துள்ளேன்.
Marginal utility is the additional utility obtained by consuming an additional unit of a good. Marginal cost is the additional cost incurred by producing an additional unit of a good. மார்ஜினல் யூட்டிலிட்டியின் வரைவிலக்கணத்திலிருந்து மார்ஜினல் காஸ்டின் வரைவிலக்கணத்தை பெறும்போது என்னென்ன மாற்றங்களை செய்திருக்கிறோம் என்பதை காண்போம். மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு பதிலாக மார்ஜினல் காஸ்ட் என்றும் அடிஷனல் யூட்டிலிட்டிக்கு பதிலாக அடிஷனல் காஸ்ட் என்றும் கன்சியூமிங்க்கு பதிலாக ப்ரொடியூசிங் என்று மாற்றியிருக்கிறோம். பாருங்கள் எவ்வளவு எளிமையாக மார்ஜினல் காஸ்டின் ஃபார்முலாவை உருவாக்க முடிகிறது என்று. இனி மார்ஜினல் காஸ்டின் ஃபார்முலாவை தெரிவிக்கலாம். மார்ஜினல் ரெவென்யூவின் வரைவிலக்கணத்தை டெஃபினிஷனை உருவாக்குவோம். மார்ஜினல் யூட்டிலிட்டி மற்றும் மார்ஜினல் ரெவென்யூ ஆகியவற்றின் வரைவிலக்கணங்கள் இங்கே உள்ளன. Marginal utility is the additional utility obtained by consuming an additional unit of a good. Marginal revenue is the additional revenue obtained by selling an additional unit of a good. என்னென்ன மாற்றங்களை செய்திருக்கிறோம் என்று பாருங்கள். மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு பதிலாக மார்ஜினல் ரெவென்யூ என்றும் அடிஷனல் யூட்டிலிட்டிக்கு பதிலாக அடிஷனல் ரெவென்யூ என்றும் கன்சியூமிங்க்கு பதிலாக செல்லிங் என்று மாற்றியிருக்கிறோம். மார்ஜினல் ரெவென்யூவின் ஃபார்முலாவை கூறுங்கள். இவ்வாறாக நீங்கள் மார்ஜினல் யூட்டிலிட்டியின் டெஃபினிஷனை நன்கு தெரிந்து கொண்டால் அதிலிருந்து மார்ஜினல் ப்ராடக்ட், மார்ஜினல் காஸ்ட் மற்றும் மார்ஜினல் ரெவென்யூக்கான டெஃபினிஷன்ஸ்களை எளிதாக உருவாக்கி கொள்ளலாம். இனி டோட்டல் யூட்டிலிட்டி, டோட்டல் ப்ராடக்ட், டோட்டல் காஸ்ட் மற்றும் டோட்டல் ரெவென்யூ குறித்த டெஃபினிஷன்ஸ்களை பார்ப்போம். டோட்டல் யூட்டிலிட்டியின் வரைவிலக்கணத்துடன் டெஃபினிஷன் தொடங்குவோம். Total utility is the sum of marginal utilities obtained from the consumption of a given number of units of a good. அதனுடைய ஃபார்முலாவை கூறவும். இந்த டெஃபினிஷனை முதலில் மாஸ்டர் செய்யுங்கள். இனி டோட்டல் ப்ராடக்டை டிஃபைன் செய்வோம். டோட்டல் யூட்டிலிட்டி மற்றும் டோட்டல் ப்ராடக்ட் டெஃபினிஷன்ஸ் இரண்டையும் அடுத்தடுத்து வைத்துக்கொள்வோம். Total utility is the sum of marginal utilities obtained from the consumption of a given number of units of a good. Total product is the sum of marginal products obtained from employing a given number of units of a variable factor. இனி நாம் செய்துள்ள மாற்றங்களை பார்ப்போம். டோட்டல் யூட்டிலிட்டிக்கு பதிலாக டோட்டல் ப்ராடக்ட் என்றும் மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ்க்கு பதிலாக மார்ஜினல் ப்ராடக்ட்ஸ் என்றும் கன்சம்ஷனுக்கு பதிலாக எம்ப்ளாயிங் என்றும் யூனிட் ஆஃப் ஏ குட்டுக்கு பதிலாக யூனிட் ஆஃப் ஏ வேரியபிள் ஃபேக்டர் என்று மாற்றியிருக்கிறோம். இவ்வாறாக டோட்டல் யூட்டிலிட்டி டெஃபினிஷனில் இருந்து டோட்டல் ப்ராடக்டின் டெஃபினிஷனை பெற முடிகிறது. டோட்டல் காஸ்ட்டை டிஃபைன் செய்வதற்கு அதே நுட்பத்தை நாம் பயன்படுத்துவோம். Total utility is the sum of marginal utilities obtained from the consumption of a given number of units of a good. Total cost is the sum of marginal costs incurred when producing a given number of units of a good. இங்கு என்ன மாற்றங்களை செய்திருக்கிறோம் என்று பார்ப்போம். டோட்டல் யூட்டிலிட்டிக்கு பதிலாக டோட்டல் காஸ்ட் என்றும் மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ்க்கு பதிலாக மார்ஜினல் காஸ்ட் என்றும் அப்டைன்டுக்கு பதிலாக இன்கர்ட் என்றும் கன்சம்ஷனுக்கு பதிலாக ப்ரொடியூசிங் என்று மாற்றியிருக்கிறோம். இப்படி சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் புதிய டெஃபினேஷன்ஸ்களை உருவாக்க முடிகிறது. இறுதியாக டோட்டல் ரெவென்யூவின் டெஃபினேஷனை உருவாக்குவோம். Total utility is the sum of marginal utilities obtained from the consumption of a given number of units of a good. Total revenue is the sum of marginal revenues obtained by selling a given number of units of a good. இந்த டெஃபினேஷனை உருவாக்குவதில் டோட்டல் யூட்டிலிட்டிக்கு பதிலாக டோட்டல் ரெவென்யூ என்றும் மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ்க்கு பதிலாக மார்ஜினல் ரெவென்யூ என்றும் கன்சம்ஷனுக்கு பதிலாக செல்லிங் என்றும் வார்த்தைகளை மாற்றியிருக்கிறோம். இப்படித்தான் ஒரே பாணியையும் சொல் நடையையும் பயன்படுத்தி ஒரு வரைவிலக்கணத்திலிருந்து டெஃபினேஷனிலிருந்து
மற்றொரு வரைவிலக்கணத்தை டெஃபினேஷனை பெற முடியும். மார்ஜினல் யூட்டிலிட்டி மற்றும் டோட்டல் யூட்டிலிட்டி ஆகியவற்றின் வரைவிலக்கணங்களை டெஃபினேஷன்ஸ்களை நன்கு தெரிந்து கொண்டால் 6 புதிய வரைவிலக்கணங்களை டெஃபினேஷன்ஸ்களை பெற முடியும். இத்தகைய நுட்பங்களை மாணவர்கள் கடைப்பிடிப்பதன் மூலம் கற்றலை எளிமைப்படுத்திக் கொள்ள முடியும். இனி தேர்வுகளில் துல்லியமான தெளிவான பதில்களை எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டுகிறேன். இப்பாடம் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.